கோயம்புத்தூர்ல வீடு தேடுற 100 பேர்ல 95 பேர் தேடுறது கீர்ணத்தம் ஐடி பார்க்குக்கு பக்கத்துல தான். பிகாஸ் எல்லாரோட ஒர்க் ஸ்பேஸுமே இதை ஒட்டி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற வீடு கீர்ணத்தம் ஐடி பார்க்லேருந்து எக்ஸாக்ட்லி 3 கிலோமீட்டர்ஸ்ங்க. கரெக்டாக நீங்கள் வீட்டிலேருந்து வண்டி எடுத்திங்கன்னா 5வது நிமிஷம் ஆஃபீஸ் போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்ட் வில்லா. இதோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 35க்கு 46 லேண்ட் டைமென்ஷன், 2.9 சென்ட் லேண்ட் ஏரியா, வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டு, நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்டீரியர் பிளான். ஏன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் வித் பர்பிள் பெயிண்டிங், கரெக்டான ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பால்கனி ஸ்பேஸ்க்கு மட்டும் கொடுத்து, டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து, அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸிங் லைட்ஸோடு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ஹெவியான மெட்டல் கேட்டு வெஸ்ட் ஃபேஸிங்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 10x 17 சைஸில் நமக்கு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஹெக்ஸகன் டிசைன் இருக்கிற மாதிரி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்ல செட்பேக் இருக்குங்க. ஸோ ஒருத்தர் நடந்து போயிட்டு வர அளவுக்கு தாராளமாக ஸ்பேஸ் விட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீடு மேற்கு பார்த்த சைட் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு பின்னாடி சைடு கிழக்கு பக்கமாக நல்லாவே செட்பேக்ஸ் கொடுத்து இங்கேயே வாட்டர் சம்பு, இண்டிவிஜுவல் போர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஜலமூலையில் அந்த கார்னரில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூம்க்கு வந்துட்டு போகிறதா இருந்தாலும் சுற்றியுமே நல்ல ஸ்பேஸ் கொடுக்கறதுனால நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நடந்து போகிறதுக்கு நல்லா வழி விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஃபேஸிங் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தேக்கு மரத்தில் நல்ல குவாலிட்டியான டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா லிவிங் ஸ்பேஸ் போதுமான அளவுக்கு 16க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், வேணுங்கிற அளவுக்கு லைட் செட்டிங்ஸ் இருக்குது. ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 16க்கு 16 ஹாலுங்கனால 2 பக்கம் பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சிம்பிளாக டிவி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், அங்கே ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்க்கு மட்டும் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டோட பூஜா யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான இன்டீரியர் ஒர்க்ஸு, நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. ஹால்லேருந்து அப்படியே இந்த ஒரு ஆர்ச் கொடுத்து இந்த இடத்துல பேசேஜ் ஏரியா, இங்கேருந்தே நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியும் இப்போதைக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லையா ஸ்டேர் கேஸ்க்கு அடியில் இருக்கிற ஸ்பேஸை வந்து நம்ம பேட்டரி பேக்கப்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே வந்தீங்கன்னா 8க்கு 16 சைஸில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா. ரொம்ப மினிமலாக நீட்டாக சிம்பிளாக ஒரு மாடுலர் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. மஸ்டர்ட் கலர்ஸில் எல்லாமே இருக்கிற மாதிரி. மேலே வந்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டாலோனெட் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட்ஸ் அண்ட் ஓவர் ஹெட் கேபினெட், வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜோட நீட்டாக சிம்பிளாக அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸுங்க. ஸோ உங்களுக்கு விண்டோ பொறுத்த வரைக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு சவுத் ஃபேஸிங்லேயும், கிச்சனில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் இருந்து நமக்கு வெளிச்சம் வரும். கிச்சனுக்கு பக்கத்தில் இந்த பேசேஜ் ஏரியாவிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டான பிளானுங்க. எந்தெந்த ரூமுக்கு எவ்வளோ இன்டீரியர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுவுமே பாருங்களேன், டபுள் டோர் வார்ட்ரோபு, மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிற அந்த வாலில் மட்டும் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கிழக்கு பக்கமாக விண்டோ இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வருது. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. 6க்கு 6 சைஸில் சிம்பிளாக பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைப்பில் டைல்ஸும், செராமிக் டைல்ஸில் சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி டைல் ஒர்க் வந்து வால் டைலுக்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. லிவிங் ஸ்பேஸ்க்கும் ஹாலுக்கும் இடையில நமக்கு இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைலிங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே நல்ல வெளிச்சம், உங்களுக்கு நல்லாவே வந்து காத்தோட்டம் இருக்கணும். முக்கியமாக இந்த ஹெட்ரூமுக்கு வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல க்ளோஸ்டு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சின்ன லாபி ஏரியா தான். ஸோ உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம், லைக் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒன் சைடு வாலில் மட்டும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோபு, க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்டு. அப்பா, பாத்ரூம் மட்டும் நல்லா பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வால் டைல்ஸ்க்கு செராமிக் டைல்ஸு, டூயல் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பெட்ரூம்க்கும் அந்த பெட்ரூம்க்கும் இடையில இந்த ஸ்பேஸ் வந்து
நீங்கள் ஒரு ஏஸ்தட்டிக்காக ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, புத்தா ஸ்டாச்சு எனக்கு டக்குன்னு மைண்டில் வருது. அதர்வைஸ் ஒரு நேச்சுரலிஸ்டிக்கான ஒரு பிளான்ட்டு, இண்டோர் பிளான்ட் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட கரெக்டாக சூட்டபிளாக இருக்கும் இந்த ஸ்பேஸு. ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க. பட் இது கிங் சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 கொடுத்துருக்காங்க. இது வந்து 16க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் கீழே வரைக்கும் அப்படியே அந்த ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஃபாலோ ஆகுற மாதிரி உங்களுக்கு நல்ல இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாக கவர் பண்ணி வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், க்ளோஸ்டு லாஃப்ட், கபோர்ட் ஒர்க்கு செம்மையாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு இவ்வளோ பெரிய ரூமாக இருந்தால் கூட நல்லா வெளிச்சம் இருக்கிற மாதிரி 2 பெரிய விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. பாத்ரூம் தான் ஸ்பெஷாலிட்டியே. பிகாஸ் உங்களுக்கு ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு பிரித்து தனித்தனியாக நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. சென்டரில் இந்த கிளாஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூமுங்க. ஓகே, மேலே வந்துன்னா லாபி, 2 சைட்லேயும் 2 பெட்ரூம்ஸு, பக்கத்துலேயே வந்து ஃப்ரண்ட் பால்கனி ஸ்பேஸ்க்கு ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க மேற்கு பக்கமாகவே. ஆல்மோஸ்ட் இதுவுமே வந்து 10க்கு 16 இருக்கும் போல் இருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பெட்ரூம்க்கு நல்ல ஈக்குவல் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் டைல் பொறுத்த வரைக்கும் கீழே பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தோம்ல அதே மாதிரி டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டஃபன் கிளாஸஸ், ரெயிலிங்க்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ அந்த ஈவினிங் டைம் நல்ல ஒரு ஏஸ்தட்டிக் லுக் கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு இங்கேருந்தே நமக்கு ஸ்பைரல் டைப்பில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மத்தியான வெயிலில் வந்திருக்கனால இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். பட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஓவர் ஹெட் டேங்க்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் குடி வர்றப்போ என்னென்ன விஷயம்லாம் வேணுமோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து பக்காவாக எல்லாமே நீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீரநத்தம் ஐடி பார்க்லேருந்து 3 கிலோமீட்டருங்க. 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு போயிடுற மாதிரி ப்ராப்பர் ரோட்வேஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. அத்திப்பாளையம் 4 ரோடு ஜங்ஷன் எல்லாருக்கும் தெரியும். அதுலேருந்து ரொம்ப நியர்பை தான். ஸோ உங்களுக்கு ஒரு பேக்கரி ஷாப்பு, ஒரு கடைக்கு போகணும், பழமுதிர் போகணும் அப்படின்னாலும் எல்லாமே நியர்பையில் இருக்கிற மாதிரியான லொக்கேஷன். உங்களுக்கு டோட்டலாக 2.9 சென்ட் வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டு, 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லா. 91 லட்ச ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள். வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லை சைட் விசிட்டுக்கு நம்ம கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.